ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம யூனிட் எக்ஸசைஸ் 1ல் 4th சம் பார்க்க போகிறோம். சரியா? நமக்கு ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணுமா, ஏ டு என் இருக்கணுமா. ஓகேவா? ஏக்கும் என்னுக்கும் தான் பேர் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் தான் நம்மளோட சம்முக்கான ஹிண்ட். என்ன கண்டிஷன்? எஃப் ஆஃப் என் இருக்கு இல்லையா, இது வந்து ஹையஸ்ட் prime factor, highest prime factor. இதுல அவங்க இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, n அப்படின்றது belongs to a வாம். அதாவது இங்க இருக்கிற n இருக்கு இல்லையா, இங்க a போடணுமா. ரைட். இப்ப இது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ 24 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ஃபேக்டர்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டா, இது எந்தெந்த டேபிள்ல எல்லாம் வருதோ அதெல்லாம் தான் இதோட ஃபேக்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வரும், 4 டேபிள்ல வரும், 6 டேபிள்ல வரும், 8 டேபிள்ல வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதோட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்ப பிரைம் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, இதுல எதெல்லாம் பிரைம் நம்பர்? 2 பிரைம் நம்பர், 3 பிரைம் நம்பர். ஆமாவா? சோ இது ரெண்டும் தான் பிரைம் நம்பர். சோ இது ரெண்டும் தான் ஃபேக்டர்ல பிரைமா இருக்கு இல்லையா, சோ அதனால பிரைம் ஃபேக்டர். இது புரிஞ்சதா? இது புரிஞ்சதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் ஏற்கனவே சொன்னது போல எஃப் ஆஃப் என் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட சொல்லிட்டாங்க அவங்களே, ஏ போட சொன்னாங்க. இப்ப என் இருக்க வேண்டிய இடத்துல ஏ போடுவோமா? ஃபர்ஸ்ட் 9 போடுங்க. ஃபர்ஸ்ட் 9 ஏல ஒவ்வொரு டேர்மா போடுங்க. இதோட பிரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 3 9ங்கிறது எந்தெந்த டேபிள்ல எல்லாம் வரும்? ஒரே டேபிள்ல தான் வரும், 3 டேபிள். ஓகேவா? அடுத்தது 10 போடுங்க. 10 எந்தெந்த டேபிள்ல எல்லாம் வரும்? 2 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வரும். ஆமாவா? இது ரெண்டுமே பிரைம் நம்பர் தான். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதுல ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர்னா என்னன்னா, ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, இது ரெண்டுமே பிரைம் ஃபேக்டர் தானே. இதுல எது பெருசு? 3 தான் பெருசு. ஸோ 3 தான் ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர். இப்போ இது ரெண்டு ஃபேக்டரும் பிரைம் ஃபேக்டர் தான். இதுல எது பெருசு? 5 தான் பெருசு. ஸோ 5 தான் ஹையஸ்ட் பிரைம் நம்பர், பிரைம் ஃபேக்டர். ஓகேவா? இப்போ அடுத்தது 11. 11ன்றதே ஒரு பிரைம் நம்பர் தான். ஸோ அதனால 11 அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். 11 ஒரே டேபிள்ல தான் வரும், 11 டேபிள்ல மட்டும்தான் வரும். அடுத்தது 12. 12 போட்டிங்கன்னா 12 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வரும், 4 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வராது, 6 டேபிள்ல வரும், 7 டேபிள்ல வராது, 8 டேபிள்ல வராது, 9 டேபிள்ல வராது, 10 டேபிள்ல வராது, 11 டேபிள்ல வராது. அடுத்தது 12 டேபிள்ல தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல பிரைம் நம்பர்ஸ் எது எது? 2, 3. இது ரெண்டு மட்டும்தான் பிரைம் நம்பர். ஸோ இதுல ஹையஸ்ட் எது? 3. அவ்வளவுதான். மிச்சத்தெல்லாம் அடிச்சு விட்டுருங்க. ஓகே. அடுத்தது 13. 13ங்கிறதே பிரைம் நம்பர் தான், அதனால 13 தான் ஆன்சர். அடுத்தது 14. 14 2 டேபிள்ல வரும், 3 டேபிள் வராது, 4 டேபிள் வராது, 5 டேபிள் வராது, 6 டேபிள் வராது, 7 டேபிள்ல வரும், 8 டேபிள் வருது, 9 டேபிள் வருது, மிச்சம் எதுலயும் வராது. ஸோ இது ரெண்டும் தான் பிரைம் நம்பர். இதுல ஹையஸ்ட் 7. ஸோ 7 தான் என்னோட ஆன்சர். ஓகே, இது எடுத்து இங்க எழுதிக்கிறேன். ரைட். 14 போட்டாச்சா? அடுத்தது 15. எஃப் ஆஃப் 15. ஸோ 15 எந்தெந்த டேபிள்ல வரும்? 3 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வரும், 6 டேபிள் வராது, 7 டேபிள் வராது, 8 9 10 11 12 13 எதுலயும் வராது. ஸோ 5 தான் என்னோட ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர். ஸோ அடுத்தது 16. 16 எந்தெந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வராது, 4 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வராது, 6 7 8 டேபிள்ல வரும், 9 10 11 12 எதுலயும் வராது. ஸோ இதுலயே இது ரெண்டும் பிரைம் நம்பரே கிடையாது. 2ங்கிறது ஈவன் பிரைம் நம்பர். ஸோ 16 2.
அடுத்தது எஃப் ஆஃப் 17. 17ன்றதே பிரைம் நம்பர் தான். ஸோ 17. ஆனா பிரைம் நம்பர் அப்படின்றது என்ன அப்படிங்கிற பிரைம் நம்பர் வந்து 100 வரைக்கும் கம்ப்ளீட்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 100 வரைக்கும் கம்ப்ளீட்டா படிச்சு வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? ரைட் எஃப் as a செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். ஆர்டர்ட் பேர்ஸா எழுதிடலாமா? ஆர்டர்ட் பேர்ஸா எழுதிருங்க. எப்படி எழுதுவீங்க? செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். நயன் போடும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் 3. 10 போடும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் 5. 11 போடும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் 11. 12 போடும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் 3. 13 போடுறப்ப எனக்கு கிடைச்ச ஆன்சர் 13. அடுத்து 14 போடுறப்ப எனக்கு கிடைச்ச ஆன்சர் 7. அடுத்தது 15 போடுறப்ப எனக்கு கிடைச்ச ஆன்சர் 5. அடுத்தது 16 போடுறப்ப எனக்கு கிடைச்ச ஆன்சர் 2. 17 போடுறப்ப கிடைச்ச ஆன்சர் 17. கிளியரா இருக்கா? இதுதான் ஆர்டர்டு பேர்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆர்டர். ரைட்டாக்கண்ணா? சரி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப். ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்சுனாலே கமாக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா? ஸோ ரேஞ்ச் எழுதிடலாமா? ஸோ ரேஞ்ச் எழுதிருங்க. உள்ளுக்குள்ளார கமாக்கு இந்த பக்கம் என்னென்ன இருக்கு எழுதுங்க எடுத்து. 3, 5, 11, 12, 11, 3, 3, 13, 7, 5, 2, 17. ஸோ இப்போ எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு செட்டுக்குள்ளார டூப்ளிகேட் நம்பர்ஸ் வரக்கூடாது. ஸோ பாருங்க 3 2 தடவை இருக்கு, ஒரு 3 கேன்சல் பண்ணுங்க. 5 2 தடவை இருக்கு, ஒரு 5 கேன்சல் பண்ணிடுங்க. மிச்சதெல்லாம் அப்படியே எழுதிருங்க. 3, 11, 13, 7, 5, 2, 17. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.